Hello friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த கப்பக்கிழங்கை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிழங்கை நல்லா ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துடணும். ஸ்கின் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ரெண்டையுமே வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நான் இன்றைக்கி இந்த லென்த்துக்கு 2 பீசஸாக கட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் கிழங்கு என்ன சைஸோ நீங்கள் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு விருப்பப்பட்ட லென்த்தில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இதை திரும்பவும் குட்டி குட்டி பீசஸாக சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெதுவாக பார்த்து கட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கட் பண்ணும்போது பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு கட் பண்ண அந்த எல்லா கிழங்கு ஸ்ட்ரிப்ஸையும் தண்ணியில் சேர்த்து விட்டுருங்க. நான் இப்போ எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டேன். இதை ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் நம்ம ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறேன். அதுக்கு கூட ஒரு 2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். சால்ட் எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதை ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் கொஞ்சம் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதான எல்லா கிழங்கு ஸ்ட்ரிப்ஸையும் இதில் சேர்த்து கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. ஒரு 2-3 டைம்ஸ் போட்டு எடுக்கலாம். இதை போட்ட உடனே கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிடாதுங்க. கொஞ்சம் இந்த பபிள்ஸ் கொஞ்சமாக குறையும் போது இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒன்ஸ் கொஞ்சம் குக் ஆனதும் இதை திருப்பி போட்டு நல்லா குக் பண்ண வைங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் நல்லா கொஞ்சம் திருப்பி போட்டுட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கிறதான அந்த மஞ்சள் தண்ணியை நம்ம இதில் தெளிக்க போகிறோம். ஸ்பூன் போட்டு விட்டுறாதுங்க. ஸ்பூன் போட்டால் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. இந்த மாதிரி கை யூஸ் பண்ணி ஒரு 2-3 டைம்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணும்போது பாருங்கள், மறுபடியும் நிறைய பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இப்போ இதை நல்லா கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்து இதை நல்லா வறுத்து எடுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ இதை நான் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். பாருங்கள், நம்ம ஃபர்ஸ்ட் லாட் அருமையாக ரெடி ஆகிருக்கு. ஸோ நான் இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லா கிழங்கு ஸ்ட்ரிப்ஸையும் இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் செகண்ட் டைம் அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 2 டைம்ஸ் பண்ணால் போதும். பாருங்கள், எல்லாமே நல்லா குக் ஆகியிருக்கு. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு இம்மீடியட்டாக அந்த சூட்லேயே உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஆஃப் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி கொடுங்க. ஸோ அது ஈவனாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், அழகாக நம்மளோட சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் கறி லீஃப் நீங்கள் இது ஃப்ரை பண்ணின ஆயிலே போட்டு ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி கொடுங்க. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.